Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 24 out of 87. 24 question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா refractive error of eye. Refractive error of eyeங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்மளோட ஐல வரக்கூடிய ஒரு மால் ஃபங்க்ஷன். என்ன அப்படின்னா நம்மளோட ரெட்டினால அந்த கரெக்டான இமேஜ் வந்து விழுகாது. அதனால நம்மளால கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுதான் டூ லைன் டெஃபினிஷன்ல பாருங்க. The refractive error of eye acquiring in the eye. நம்மளோட ஐல வந்து இந்த refractive errorங்கிறது அக்வயர் ஆகுது. இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா cannot focus on the light ப்ராப்பர்லி நம்மளோட லைட்டோ இல்லை வந்து ஒரு ஆப்ஜெக்டோ நம்மளால கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால லீட்ஸ் டு நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளர்டு விஷன் இருக்கும். மங்கலா நம்மளுக்கு தெரியும், கரெக்டான அந்த ஷார்ப்னஸாக நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக அந்த ஐட்டமை நம்மளால லுக் பண்ணி பார்க்க முடியாது. இதுதான் வந்து டூ லைன் டெஃபினேஷனில் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ரிஃப்ராக்ட் எரர்னு கேட்டாங்கனாலே இந்த 4 டைப்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயோப்பியா, செகண்ட் வந்து ஹைப்பர் மெட்ரோபியா இல்லைனா ஹைப்பரோபியா, தேர்ட் வந்து ஆஸ்டிக்மேட்டிசம், ஃபோர்த் வந்து பிரஸ்பயோபியா. ஃபர்ஸ்ட் மயோப்பியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர் சைட்டட்னஸ். நியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயோபியானா நியர் சைட்டட்னஸ். நியர் அப்படின்னா நியர் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு கிளியரா இருக்கும், பட் ஃபேர் ஆப்ஜெக்ட் அவங்களோட அன்கிளியரா இருக்கும், பிளர்டு விஷனா இருக்கும். நியர் சைட்டட்னஸ்னா நியர் ஆப்ஜெக்ட் கிளியரா இருக்கும், ஃபேர் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு வந்து அன்கிளியரா இருக்கும். இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்கேவ் லென்ஸ் கொடுத்தீங்கன்னா மயோபியா பேஷண்ட்டை ஈஸியா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டிவ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பரோபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேர் சைட்டட்னஸ். ஃபேர் சைட்டட்னஸ் அப்படின்னா ஃபேர் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும், பட் நியர் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளர்டு விஷனா இருக்கும். அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கும் ரெண்டுமே. இது எப்படி கரெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஹைப்பரோபியானா கான்வெக்ஸ் லென்ஸ், மயோபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹைப்பர்னு வந்துச்சுன்னா வெக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பரோபியா வந்ததுன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்தா தான் கரெக்ட் பண்ண முடியும். மயோபியா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் கொடுத்தா தான் கரெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக்மேட்டிசம். ஆஸ்டிக்மேட்டிசம்னா போத் மயோபியா அண்ட் ஹைப்பரோபியா ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து நியர் ஆப்ஜெக்ட் ஃபேர் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே பிளர்டு விஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது ரெண்டுமே பார்த்து நம்மளுக்கு கரெக்டிவ் ஐ கிளாஸ் லென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுல வந்து எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு டிஃபெக்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஸ்பயோபியா. பிரஸ்பயோபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டடா உங்களுக்கு வரும். ஏஜ் ரிலேட்டடான ரிஃப்ராக்டிவ் எரர் தான் பிரஸ்பயோபியான்னு சொல்றாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இந்த 4ஓட அனதர் நேம் பார்த்துக்கோங்க, கரெக்டிவ் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ 24 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல 23 क्वेश्चन அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் சர்ச் பண்ணி படிங்க. தேங்க் யூ.